இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது விரிவடைய போகின்றதா? டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடுவுக்குள் ரஷ்யா டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமா? ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் பிரித்தானியா. இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவை முழுமையாக நிறுத்திவிடுவார்களா? ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவை முழுமையாக களமிறக்க பொருளாதாரத்தில் பந்தயம் கட்டியிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம். நடுத்தர தூர ஏவுகணை ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேறிய ரஷ்யாவும் அடுத்த கட்ட நகர்வுகளும். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்த அனைத்து சமன்பாடுகளும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற சமன்பாடுகளாக மாறிவிட்டன. ட்ரம்பினுடைய திட்டங்களுக்கு அமைவாக ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து ரஷ்யாவை சிக்க வைக்க முடியவில்லை. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை பயன்படுத்தி ரஷ்யாவை சிக்க வைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் வகுத்திருந்த அனைத்து திட்டங்களில் இருந்தும் ரஷ்யா கச்சிதமாக காய்களை நகர்த்தி தப்பித்து விட்டது. மேலும் ரஷ்யா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வகுத்திருந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்காவினுடைய பொருளாதார சிக்கல்களும் இடம் கொடுக்கவில்லை. உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவுகளை கட்டுப்படுத்தி ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து ரஷ்யாவை சிக்க வைத்து அதன் மூலமாக அதிகளவான பொருளாதார லாபங்களை அடைந்து கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்திருந்தார். இருப்பினும் இந்த திட்டங்கள் அனைத்தும் நினைத்ததை போன்று நடைபெறவில்லை. மேலும் அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆயுத வியாபாரத்தினை நிறுத்துவதும் ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதும் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணியாகவே மாறியது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை. ஆயுத ஏற்றுமதி வியாபாரத்தை தொடருவதற்கே விரும்பினார். இதற்கமைவாக உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய ஆயுதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாடுகளுமே பணத்தினை செலுத்த வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் விதித்தார். அதாவது உக்ரைனுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் நான் தாராளமாக வழங்குகின்றேன், அதற்கான பணத்தை உக்ரைன் உடனடியாக வழங்க வேண்டும். உக்ரைனுக்கு முடியாவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற ஆயுதங்களுக்கான பணத்தை வழங்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையே டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்தார். மேலும் இதற்கமைவாக தற்போது உக்ரைனுக்கு தேவையான $1 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகின்றது. இவ்வாறு அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க போகும் $1 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களுக்கான பணத்தினை நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளே அமெரிக்காவுக்கு திருப்பிச் செலுத்த போகின்றன. இதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய அனைத்து விதமான ஆயுதங்களுக்குமான பணத்தினை ஐரோப்பிய நாடுகளே அமெரிக்காவுக்கு திருப்பிச் செலுத்த போகின்றன. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு தேவையான ஒஃபென்சிவ் ஆயுதங்களை வழங்கப் போவதாகவும் எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதுவரைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான எந்த ஒரு ஒஃபென்சிவ் ஆயுதங்களையும் வழங்கவில்லை. ஒஃபென்சிவ் ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் உக்ரைனுக்கு வழங்கவில்லை. உக்ரைன் ஒஃபென்சிவ் ஏவுகணைகளை பயன்படுத்தினால் ரஷ்யாவுக்குள்ளேயே அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். மேலும் இவ்வாறு ஒஃபென்சிவ் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துவிடும். ரஷ்யாவும் நேட்டோ நாடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும். இதனால் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான நேரடியான போராகவும் இது மாறிவிடும். எனவே ரஷ்யா உக்ரைன் போரானது விரிவடையக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு நாளாக அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான ஒஃபென்சிவ் ஆயுதங்களை வழங்கவில்லை. ஆனால் தற்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்க போகும் $1 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களில் இந்த ஒஃபென்சிவ் ஆயுதங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஒஃபென்சிவ் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியும் தொடர்ச்சியான கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றார். அத்தோடு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான அமெரிக்காவினுடைய இந்த வர்த்தக ஒப்பந்தமானது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த வர்த்தக ஒப்பந்தமானது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்த போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்குள்ளே $600 பில்லியன் பெறுமதி அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள முடியாது என்றும் அமெரிக்காவின் விலை உயர்ந்த சக்தி எரிபொருள் மூலங்களை 750 பில்லியன் பெறுமதி அளவில் கொள்வனவு செய்வது மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்றும் இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரம் புதைக்குழியை நோக்கி நகர்த்தப்படும் என்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் ஆய்வாளர்களும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தமானது டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி என்றுமே அடையாளப்படுத்தப்படுகின்றது.
அத்தோடு இந்த வர்த்தக ஒப்பந்தமானது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் ஏன் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கினார் என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஏன் இந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியது என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ரஷ்யா மீது அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்பதற்காகவும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே ரஷ்யாவுக்கு அடுத்த கட்ட நெருக்கடிகளை அமெரிக்கா நேரடியாக வழங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போரிலே அமெரிக்காவை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவின் ஆயுத பரிமாற்றத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே ஐரோப்பிய ஒன்றியம் டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கு சம்மதித்திருப்பதாக ஆய்வாளர் போலோ ரஃபின் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவை முழுமையாக களமிறக்குவதற்காகவும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருப்பதற்காகவும் ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பந்தயம் கட்டியுள்ளது என்றும் குறித்த ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு இறுதி காலக்கெடுவை விதித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு 50 நாட்கள் காலக்கெடுவை விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். பிறகு கடந்த ஜூலை 30ஆம் தேதி ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 50 நாள் காலக்கெடுவை குறைத்து இன்னும் 10 நாட்கள் மாத்திரமே ரஷ்யாவுக்கு வழங்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த 10 நாட்களுக்குள் ரஷ்யா உக்ரைனுடனான யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ரஷ்யா அதனுடைய நிலைப்பாடுகளில் மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும். ட்ரம்பினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா உடன்பட்டு அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை மிரட்டி இறுதி காலக்கெடுவையும் விதித்துள்ளார். எனவே இந்த 10 நாள் காலக்கெடுவானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நிறைவடைகின்றது. அதாவது இன்னும் 3 நாட்களுக்குள், அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை ரஷ்யாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இறுதி காலக்கெடுவானது நிறைவடைகின்றது. இந்த வெள்ளிக்கிழமைக்குள் ரஷ்யா அதனுடைய முடிவுகளை மாற்றவில்லை என்றால், இந்த போரை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களில் டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் ரஷ்யா மீது உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுவரைக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யா மீது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. மேலும் இதற்கு பிறகு அமெரிக்கா விதிக்கப் போகின்ற பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்திலேயே கை வைக்கப் போகின்றார். ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் முடக்குவதற்கான பொருளாதார தடைகளையே விதிக்கப் போகின்றார். இவ்வாறு ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக முடக்குவதன் மூலமாக ரஷ்யாவை பலவீனப்படுத்த முடியும் என்றும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே ரஷ்யாவின் தாக்குதல்களுடைய வீரியத்தை குறைக்க முடியும் என்றும் யுத்த களத்திலிருந்து ரஷ்யாவை பின்வாங்க வைக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கின்றார். இதே போன்றுதான் கடந்த வாரம் ஈரானுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் உச்ச பொருளாதார தடைகளை விதித்தார். ஈரானினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகரான அலி ஷம்கானி அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கும் ஒட்டுமொத்த எண்ணெய் சரக்கு கப்பல்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். ஈரானினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்யக்கூடிய சீனாவினுடைய கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதித்து ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முடக்குவதன் மூலமாக ஈரானை முழுமையாக பலவீனமடைய செய்ய முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் இந்த எண்ணெய் வர்த்தகத்தை ஈரானிய தரப்பினர் மாற்று வழிகளிலும் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்வது சாதாரண விடயமல்ல. இந்த பொருளாதார தடைகளினால் ஒரு வாரத்திற்குள்ளே ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெயை முழுமையாக ஏற்றுமதி செய்வதற்கு 2-3 வாரங்களாவது செல்லும். அதாவது இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எண்ணெய் ஏற்றுமதியினுடைய வேகம் பல மடங்கினால் குறைந்துவிடும். இருப்பினும் இந்த சவால்களை எதிர்கொண்டே ஈரானிய தரப்பினர் தற்போது அவர்களுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இதே போன்றே ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் முடக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்காக உச்ச பொருளாதார தடைகளையும் விதிக்கப் போகின்றார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் எண்ணெயை கொள்வனவு செய்யக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடைகளையும் உயர் வரி விதிப்புகளையும் மேற்கொள்ளப் போகின்றார். இதற்கமைவாக இந்தியாவும் சீனாவும் ரஷ்ய எண்ணெய்களை கொள்வனவு செய்யக்கூடாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையான மிரட்டல்களை வழங்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான மிரட்டல்களையே வெளியிட்டுள்ளார். இந்தியா ரஷ்ய எண்ணெய்களை கொள்வனவு செய்வதனை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும், இவ்வாறு இந்தியா ரஷ்ய எண்ணெய்களை கொள்வனவு செய்வதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு எதிராக மேலதிக 25% வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். அதே நேரம் சீனா டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு பதில்களை வழங்கிவிட்டது. எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பொருளாதார
உறவுகளில் யாரும் தலையிடக்கூடாது. மேலும் நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ச்சியாக எண்ணெயை இறக்குமதி செய்வோம் என்றும் சீனா வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 24 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளார். நேற்றைய தினமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த காலக்கெடுவை இந்தியாவுக்கு விதித்துள்ளார். இன்றிரவோடு இந்தியாவுக்கான இந்த காலக்கெடுவும் நிறைவடைய போகின்றது. அத்தோடு ரஷ்ய எண்ணெய்களை கொள்வனவு செய்வதை நிறுத்துவது தொடர்பான இந்தியாவின் இறுதி நிலைப்பாடுகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பெரும்பாலும் இன்றைய தினம் இந்தியா அவர்களுடைய இறுதி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ரஷ்யாவுக்கு காலக்கெடு விதித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக உக்ரைனுக்கு ஒஃபென்சிவ் ஆயுதங்களையும் வழங்குவார். ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தை மாத்திரம் இவர்கள் முடக்குவதற்கு திட்டமிடவில்லை. இதன் அடுத்த கட்டமாக ஒஃபென்சிவ் ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு முழுமையாக வழங்கி ரஷ்யாவுக்குள்ளே உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். எனவே இதனை அறிந்து கொண்ட ரஷ்யாவினுடைய தலைமைகள் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் மிரட்டக்கூடிய சில அதிரடியான முடிவுகளை எடுத்துள்ளார்கள். அதாவது நில அடிப்படையிலான நடுத்தர தூர ஏவுகணை ஒப்பந்தமான INF ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா முழுமையாக வெளியேறியுள்ளது. நாங்கள் நில அடிப்படையிலான நடுத்தர தூர ஏவுகணையை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற INF ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமே வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இதற்கு பிறகும் இந்த ஒப்பந்தத்தில் நிலைத்திருப்பதில் எந்தவிதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு ரஷ்யாவினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்பாக ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்புக்கு நெருக்கமான ஆய்வாளர் இகோர் கொரோசெங்கோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டுக்குள் ரஷ்யாவுக்கு எதிரான நீண்ட போருக்கு நேட்டோ தயாராகி வருகின்றது. ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் இவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவும் நேட்டோவும் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிரான உச்சக்கட்ட காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இதற்கு பிறகும் ரஷ்யா இந்த INF ஒப்பந்தத்தில் நிலைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. மேலும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா விலகி இருப்பதனால் 500 கிலோமீட்டர் தொடக்கம் 5500 கிலோமீட்டர் வரையிலான அனைத்து விதமான ஏவுகணைகளையும் இதற்கு பிறகு பயன்படுத்த முடியும். இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா வெளியேறி இருப்பது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களின் கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்கியுள்ளது என குறித்த ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றார். மேலும் இந்த பொருளாதார தடைகளுக்கு அமைவாக இதற்கு பிறகு ரஷ்யாவும் காய்களை நகர்த்துவார்கள். அமெரிக்காவின் இந்த பொருளாதார தடைகள் எவ்வளவு தூரம் ரஷ்யாவை பாதிக்கின்றதோ அதே போன்று உக்ரைனை பாதிக்கக்கூடிய வகையில் ரஷ்யா போர்க்களத்திலே காய்களை நகர்த்தும். இதனால் இந்த போரானது விரிவடைந்து அடுத்த கட்டத்தை நோக்கியே கொண்டு செல்லப்படும். அத்தோடு இந்த விரிவாக்கத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பிரித்தானியாவினுடைய உளவு பிரிவினர் திட்டமிட்டு வருவதாக ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு புலனாய்வு துறையினர் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தோடு ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தக கப்பல்களை சிதைக்கும் நோக்கத்தோடு விபத்து என்கின்ற வடிவத்தில் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவே ரஷ்ய புலனாய்வு துறையினர் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். எனவே ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது ஒரு மிகப்பெரிய விரிவாக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.